ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்ஸோட டூயல் டெக் ஸ்டீரியோ கேசட் ரெக்கார்டர். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா RSTR 575. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ஓவர்வியூ அண்ட் ரிப்பேர் ரெஸ்டோரேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த செட்டு வரும்போதே வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஸோ எதனால் இது வந்து ஒர்க் ஆகலை, இதை வந்து ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா, ரிப்பேர் பண்ண முடிஞ்சா எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு காம்ப்ளெக்ஸான மாடியூல் மெக்கானிசம் கூட. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளாக பெல்ட் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா ரெஸ்டோர் பண்ணுவோம், இல்லாட்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரெஸ்டோர் பண்ண முடியல, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதை நான் லேட்டர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். பட் அதனால் இதை வந்து சேல் வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ப்ராடக்ட் ஓவர்வியூ பார்ப்போம், இது எப்படி டெக் அசம்பிளி இருக்குன்றத. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு 2 டெக் இருக்குது. ஸோ ஐ மீன் 2 கேசட் பே இருக்குது. டெக் 1 அண்ட் டெக் 2 இருக்குது. ஸோ டெக் 1ல் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கேசட் இருக்கிறது தெரியுது. ஏன்னா இது ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து மேனுவல் ஓப்பன் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஓப்பன். ஸோ இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அதுவே ஓப்பன் ஆகும், திரும்ப ப்ரெஸ் பண்ணோம் அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் உள்ளது தான் இது. ஸோ இதில் வந்து ஆட்டோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஒன் சைடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் சைடு ரிவர்ஸில் ஓட ஆரம்பிக்கும். ஸோ பவர் பட்டன் அண்ட் தென் எந்த டைரெக்ஷனில் கேசட் ப்ளே ஆகணுன்றது பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஓப்பன் க்ளோஸ், எஜெக்ட் ஆர் திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டனு. அதுக்கப்புறம் ஏடிசி இருக்குது, ஆட்டோமேட்டிக் ட்ராக் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம கேசட்டோட அலைன்மெண்ட் இதெல்லாம் வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க, எந்த டைரெக்ஷனில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகணுன்றதை நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டு சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன் இது டூப்ளிகேட் மாதிரி இருக்குது. அண்ட் தென் பாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட்டோ ரெக்கார்ட் மியூட் இருக்குது, ரெக்கார்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் பேலன்ஸ், லெஃப்ட் ரைட் பேலன்ஸுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். ஸோ ரெக்கார்டிங் லெவல் வந்து நம்ம இன்புட் ஆடியோ லெவல் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் எந்த லெவலில் வேணும்ன்ட்டு. அதே மாதிரி இது வந்து சின்க்ரோன் ஸ்டார்ட்னா ரெண்டுமே வந்து யூனிஃபார்மாக ஸ்டார்ட் ஆகி ரெக்கார்டாக ஒன்றில் ப்ளே ஆகும், ஒன்றில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இதுக்கு. அப்புறம் ஸ்பீடு வந்து நம்ம 2x ஸ்பீடில் 1x ஸ்பீடில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரைட் சைட்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு அண்டு பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கேயும் வந்து போத் டெக்ஸ் வந்து ரெக்கார்டு பண்ண முடியும், ரெக்கார்ட் அண்ட் ப்ளேபேக் பண்ண முடியும் இதில். அண்ட் இதில் வந்து டால்பி என்ஆர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்டு கவுண்டர் ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து அதை நான் சொன்ன மாதிரி இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இப்போ வந்து ஆஃபில் இருந்தால் ஒர்க் ஆகாது. இது பவர் இருந்தால் மட்டும்தான் இது எஜெக்ட் இது வேணும். பட் இது வந்து ஓப்பனே ஆகலைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு. இது ஆக்சுவலாக ஓப்பன் ஆகுது, பட் ரெண்டுத்துலேயும் மோட்டர் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் சைடு வியூ நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேக் வியூ. பேக்கில் வந்து பெருசாக ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு ரெக்கார்டு இன்புட் ஆப்ஷன் இருக்குது இங்கே, லெஃப்ட் ரைட் சேனல் அண்ட் தென் ப்ளேபேக். ஸோ இதுலேருந்து நம்ம அவுட் எடுத்து நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ அவுட் தான் இது. அதுக்கப்புறம் வென்டிலேஷன் ஆப்ஷன் இருக்குது, சீரியல் நம்பர். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம பவர் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். 240 வோல்ட்டு, ஐ திங்க் 240லேருந்து 28 வாட்ஸ், 230லேருந்து 240 வோல்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். 28 வாட்ஸ் வந்து இது பவர் சப்ளை எடுத்துக்கும். ஸோ இதுதான் பேக் வியூ. ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இனி ஆன் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஃபங்க்ஷன், என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்க்கலாம், நம்ம ப்ளே ஆகுமா ஆகாதான்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பவர் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. நான் வந்து இப்போது பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்பா, ஏதோ மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்குது, கிரைண்டிங் சவுண்டு மாதிரி வருது. இது ஏதோ நல்ல சவுண்ட் மாதிரி தெரியல, ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் ப்ரெஸ் பண்ணாலும் திரும்ப அதே சவுண்டு தான் வருது. மோட்ரு ப்ராப்ளமா இல்லை உள்ள பெல்ட் ப்ராப்ளமா இல்லை கியர் ப்ராப்ளமான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுவே நம்ம ரைட் சைட் டெக்கில் பார்க்கலாம். ஓப்பன். அப்பா, இதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுது.
ஓகே, க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ டெக்கு 2 ஓப்பன் ஆகிறதுனால அதில் நம்ம கேசட் போட்டு பார்க்கலாம் ஏதாவது பண்ணுதான்ட்டு. ஷப்பா, நல்ல சிம்டமாகவே தெரியல. ஒரு கேசட் போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ளே ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ப்ளே ப்ரெஸ் பண்ணால் ஹெட் மட்டும் மூவ் ஆகிட்டு திரும்ப ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. ஓகே, இந்த டைரெக்ஷன் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ப்ளே ஆகுது இந்த டைரெக்ஷனில். பட் ஆனால் கஷ்டப்பட்டு தான் ப்ளே ஆகுது. சத்தம் என்னென்னமோ சத்தம்லாம் வருது. ஓகே, ஸ்டாப் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆடியோ வந்து ஆம்பில் கனெக்ட் பண்ணி சவுண்டு வர மாதிரி. அந்த கிளிப்பிங் பாருங்கள், பார்த்துட்டு திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஓடுதான்னு பார்ப்போம். ஓகே, இது ஓடுது. ஸ்டாப். ஓகே, கடமுடான்னு சத்தம் வருது. உள்ள கியர் பிரச்சனையா பெல்ட்டு பிரச்சனையா ஒன்றும் தெரியல. பட் ஏதோ சுற்றுது. ஒரு சைடு ப்ளே ஆகுது, விச் இஸ் குட். அட்லீஸ்ட் ஒரு சைடாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு ஒர்க் ஆகலை சுத்தமாக. ப்ரெஸ் பண்ணால் ஏதோ மோட்ரு மட்டும் சுற்றுற சவுண்டு கேட்குது. பட் ஒரு ஆப்ஷனும் ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம கேசட்டை வெளியே எடுப்போம். இதுவும் மாட்டிக்கிட்டு அது ஐயோ வந்துருப்பா. இது எனக்கு ரொம்ப நேரம் இது சுத்தாது போல் தெரியுது. பட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து கழட்டணும். ஸோ நான் நார்மல் ஸ்டார் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப டைட்டாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹெட் உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக கழட்ட முடிஞ்சுது. ஸோ சைடில் வந்து 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்க்ரூஸையும் வந்து கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கில் வந்து ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதுவும் அந்த பெரிய ஸ்டார் இதை வச்சு கழட்டி ஈஸியாக கழட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டாப் கேஸை வந்து கழட்டிட்டேன். ஸோ கழட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா தூசியாக இருந்தது. ஸோ ரொம்ப வருஷமாக ஓப்பனே பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மேனுவலாக வந்துட்டு டெக் 2ல் உள்ள ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம பவர் கொடுத்துட்டு திரும்ப அந்த டெக் 2வை வந்து ரன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அது வந்து அதுக்கு முன்னாடி டெக் 1ல் உள்ள கேசட்டை வெளியே எடுக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப அதையும் வந்து மேனுவலாக ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருந்த கேசட்டை வந்து எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேல் கவரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். 2 டெக்லேயும் உள்ள மேலே உள்ள கவரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக் 2வை வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு மாதிரி கடமுடான் சவுண்ட் வந்தது. பட் அதுக்கப்புறம் எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. மோட்டர் மட்டும் ஃப்ரீ ஸ்பின் ஆகிட்டே இருந்தது. சரி, மேபி வந்து நம்ம திரும்ப அதை உள்ளே இருக்க பெல்ட் ஏதாவது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரி, நான் சும்மா திரும்ப கேசட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் மோட்டர் மட்டும்தான் ஃப்ரீ ஸ்பின்னில் ஓடிட்டு இருந்தது. எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அநேகமாக உள்ள பெல்ட்டோ இல்லை கியரோ ஏதாவது ஸ்லிப் ஆகிட்ருக்கோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன இதுன்றதை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். நானும் சரி டார்ச் அடித்து பார்த்தேன், விரல் ஏதாவது உள்ளே விட்டு சுத்த வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எல்லாமே ஸ்மால் கேப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மெக்கானிசம் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் வந்து அடுத்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்படியே வச்சு கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் ஃப்ரண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி மெக்கானிசத்தை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து மெயின் ரிப்பன் கேபிளை கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஹெட்லேருந்து வர கனெக்ஷனையும் கழட்டிட்டு ட்ரேவை மட்டும் தனியாக மெயின் டெக்கை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அசம்பிளியை வந்து எடுத்துகிட்டு அதில் உள்ள ரிப்பன் கேபிளையும் கழட்டிட்டேன். ஸோ கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த போர்டை நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ டெக் 1ல் இருந்த போர்டை வந்து 2 ஸ்க்ரூ இருந்தது, அதை கழட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னடா அது பின் மட்டும் இருந்தது. சரி, பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நானும் நம்பி பார்க்குறேன். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்ன தான் ட்ரை பண்ணாலும் வந்து நகரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அப்சர்வ் பண்ணேன், அதில் வந்து சால்ட்ரிங் இருக்குது. மோட்ரு வந்து போர்டோட சால்ட்ரு பண்ணியிருக்காங்க.
ஸோ சால்ட்ரு கழட்டாமல் நம்மளால் வந்து போர்டை கழட்ட முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க சால்ட்ரிங் மிஷின் ரொம்ப லோ குவாலிட்டி. ஸோ அதை வச்சு வந்து பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டி போயிடும். ஸோ இதை வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால தான் இதை வந்து ரெஸ்டோரேஷன் வீடியோலேருந்து சேல் வீடியோவாக மாற்றினேன். ஏன்னா இது யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன ப்ராப்ளம்ன்றது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் என்கிட்ட இருக்க டூல்ஸை வச்சு நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த ஃபுல் இது வராது. ஸோ அதனால் இதோட நிறுத்திட்டு நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, சரி நம்ம கொஞ்சம் போர்டெல்லாம் அசைச்சோமே, அதனால் ஏதாவது கண்டினியூட்டி இஷ்யூ இருக்குமான்றதுக்காக நான் வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தேன். பட் லக்லி எந்த இஷ்யூவும் இல்லை, எல்லாமே வந்து இன்டாக்டாக இருந்தது. ஸோ அதை மட்டும் 2 டெக்லேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து கண்டினியூட்டி டெஸ்ட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இருந்தது. எல்லா லீட்ஸ் பின்ஸ்லேயும் வந்து ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இருந்தது. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வந்து இனி இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நான் பழையபடி எல்லாத்தையும் வந்து திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூவும் எல்லாம் மாட்டிட்டேன் நான். அதுக்கப்புறம் மெயின் இதில் வந்துட்டு இதை எடுத்து அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி எப்படி ஈஸியாக எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஈஸியாக உள்ளே போயிடுச்சுது. அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அதில் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ரிப்பனும் ஹெட் கேபிள்ஸும் மட்டும்தான் மாற்றணும். ஹெட் கேபிள் லெஃப்ட்டில் உள்ளதையும் ப்ராப்பராக அதுக்கான ஸ்லாட் இருக்கும், அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் ரைட் டெக்குக்கான ஹெட் கேபிளும் மாட்டியாச்சு. அப்புறம் தான் இது வந்து மெயின் ரிப்பன் கேபிள். கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும், ஏன்னா நம்ம ஈஸியாக டேமேஜ் பண்ணிடலாம், பழைய கேபிள் வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து ப்ராப்பராக வந்து அதில் எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனில் வந்து மாட்டிட்டேன் நான். ஸோ இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து சரி எல்லாம் இது பண்ணிட்டோன்றதுக்காக ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் பவர் கேபிளையும் எடுத்து நான் வந்து சரி பவர் கனெக்ட் பண்ணி திரும்ப பழைய ஸ்டேட்டில் இருக்கான்றதை பார்க்குறதுக்காக பவர் கேபிளும் மாட்டிட்டேன் நான். மாட்டிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் பை மோட்லேருந்து பவர் கொடுத்தேன் நான். பவர் கொடுத்ததுக்கப்புறம் பழைய ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து திரும்ப பழைய ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து இதை பார்த்து வாங்கி இதை வந்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது வந்து சூப்பர் டெக். இது டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ப்ளஸ் இதில் டூயல் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு சப்போஸ் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு யார் இது பண்ணுறீங்களோ அவங்கள நான் ரீச் பண்ணுறேன். நீங்கள் பே பண்ணிங்கன்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.